Hi friends, welcome to Diya Samayal. இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல முட்டை கிரேவி தான் பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா சூடான பிறகு 4 வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கோங்க. 4 வேக வச்ச முட்டையை சேர்த்த பிறகு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் இந்த முட்டையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முட்டை நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் 1லேருந்து 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் விட்டு கிளறி முட்டையை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். முட்டையை நல்லா பொரிச்சாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா சூடான பிறகு 3 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை, 3 ஏலக்காய், 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் சீக்கிரம் வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறுற அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடணும். இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், ட்ரை மசாலா சேர்த்து 1 நிமிஷம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா சேர்த்து 1 நிமிஷம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 2 பெரிய சைஸ் தக்காளியை அரைச்சி எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி விழுது சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா வதக்கி விடுங்க. 1 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். 1 நிமிஷம் இந்த தக்காளியை மசாலாவோட நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடலாம். 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்போ மூடியை திறந்து பார்ப்போம். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட்டெல்லாம் பார்த்துக்கோங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா தூளை சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கரம் மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டு இப்போ ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கரம் மசாலா சேர்த்து நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க முட்டையை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. 2த்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கொத்தமல்லியும் பொரிச்ச முட்டையும் போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்து நல்லா கிளறி விட்டு 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். முட்டை சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 எலுமிச்சை பழத்தை நல்லா பிழிஞ்சு விடுங்க. எலுமிச்சை பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டு ஒரு கலரி விட்டுடுங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.